அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கனவு எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற மனதார நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டக்கூடிய ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி தருவாருங்க. இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல வருவதையே முன்கூட்டி சொல்லி பல நல்ல நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்ளும் வகையில் சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய உத்தரவு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் கனவுல சொல்லி குறிப்பாக உணர்த்துவார். அப்படி குறிப்பால் உணர்த்தப்பட்ட பொருள் தாங்க ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். தற்போது இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையா எலுமிச்சு அருகம்போல் வெற்றிலை நேன் மங்களகரமான 4 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் நாட்டில் பல நல்ல மாற்றங்களும் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் இருந்த தடை விலகு சுப நிகழ்ச்சிகள் அதிக நடைபெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், நிச்சயம் இந்த விஷயம் நடந்தே தீருங்க. இது பார்த்தீங்கன்னா சித்தர் ஐயாவுடைய திடீர் உத்தரவாக தற்போது வெளியாயிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் பொதுவாகவே எல்லோரிடமும் அன்பாகவும் நேர்மையாகவும் பழகுவீங்க. ஆனால் அதை பலரும் அறியும்படி வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. ஆற்றல் உங்ககிட்ட அதிகம். ஏன்னா நெருப்பு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எப்போதுமே ஆளுமை பண்பு அதிகம் இருக்கும். மேலும் உங்களை மதிக்கின்றதா பெற்றோர் ஆசிரியர் வாழ்க்கைக்கு முன்னாடியே திகழ்பவர்களிடம் மட்டுமே மிக மிக பணிவாக நடந்துப்பீங்க. மற்ற நேரங்களில் உங்களுக்கு கம்பீரமாகவே வளம் வர பிடிக்கும். பல தங்களை பார்க்க வேண்டும், தங்களை பின்பற்ற வேண்டும்னு தங்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்ல வேண்டும்னு தோரணையில் தான் நடந்துப்பீங்க. ஏழையாக இருந்தாலும் நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் வசதிகளை எதிர்பார்ப்பீங்க. ஏழையாக இருப்பதாலும் கூட வெறும் பாயில் படுக்க மாட்டாங்க. அதற்கு மேலே ஒரு போர்வையில் பழைய சேலையோ விரித்து தாங்க படுப்பீங்க. மேலும் பல லட்சம் செலவழித்து படுக்கை அறையை அலங்கரித்து வைப்பதில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமிரு பிடித்தவர்னு கூட உங்களை மற்றவங்க சொல்லுவாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அகமாகவும் உங்களுக்கிட்ட இருக்கு. குழந்தை உள்ளம் கொண்ட நபராகவே இருப்பதால் உங்கள் கொள்கையில் கருத்தில் விருப்பத்தில் உறுதியாக இருப்பதாலேயும் உங்களை காட்டக்கூடிய உறுதியை மற்றவங்களுடைய பிடிவாதான் தலைக்கண்ணுன்னு பெயர் சூட்டி ஏசுவாங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பழக்கம் உங்களுக்கு கிடையாதுங்க. தான் சொன்னது மற்றவங்க கேட்க வேண்டும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய கருத்தை தவிர உலகில் வேறு எவரும் சரியான கருத்தை சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கு. மேலும் உங்களுக்கு அறிவு கூர்மையும் ஆய்வு திறனும் அதிகம் இருப்பதால் கருத்துக்களை 100% சரியாகவே நிச்சயம் உங்கள்கிட்ட இருக்கும். மேலும் பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கலாம். பொறுப்புணர்ச்சி உங்ககிட்ட அதிகமேங்க. பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து வருவதால் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் கதைகள் முயற்சிகள் கூடாமல் இருப்பதுன்னு போல சூழல் உண்டாகும். சனியோடு சூரியனும் செவ்வாயும் சேர்வது ஒரு விதமான மந்தமான நிலையை உங்களுக்கு முடக்கத்தை ஏற்படுத்தலாம். இதனால கிரகங்கள் சாதகமாக உள்ளதால் பண வருவோம் குழந்தைகள் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை அனுகூலமும் உண்டாக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகத்தை தரும்னா உங்கள் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் குருன்னு புதன்னு 3 கிரகங்களின் சஞ்சார அனுகூலமான பலனை தருதுங்க. இதனால் குடும்பத்தில் வருமானமும் தொழில லாபத்தையும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நிலைத்தன்மை போன்றவற்றை எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களால் ஆதாயமும் அடைவீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டு. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் இருக்குது. வியாபாரத்தில் கடந்த சில வாரங்களில் இருந்த தேக்க நிலை இனி மாறி வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். அதே போல் துவங்கிய ஓரிரு நாட்களுக்கு பிறகுதான்
புதன் சுக்கிரன்னு 2 கிரகங்களுமே பணவரவை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் ஏற்படும். மேலும் 2ஆம் பாதியில் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு பிறகு தடைகள் விலகி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். துணிச்சலாக முடிவெடுப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும். அதே போல் சிம்ம ராசினருக்கு ஏப்ரல் மாதத்தில் வேலை, தொழில், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் மாதத்தின் முதல் 2 வாரங்கள் சாதாரணமாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு. இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. எப்படி இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குவது இல்லைனா பெரிய முதலீடு செய்வது போன்றவற்றில் கவனமாக இருங்க. வேலை இல்லைனா இடமாற்றம் போன்ற சம்பந்தமான விஷயங்களில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதிக்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது. தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு குழப்பம், முடிவெடுக்க முடியாத நிலை உண்டாகலாம். 8வது வீட்டில் 3 வருடங்கள் சஞ்சரிப்பது உங்களுக்கு திடீர் உடல் நல குறைவு, நஷ்டம் போன்றவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வருமானத்திலையும் தொழில் சார்ந்த விஷயங்களை சீராக இருக்கும் என்பதால் எந்தவித பெரிதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். மேலும் சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமூக முடிவுகளை எட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பாக முடிவை எடுக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்து இனி அதிகரிக்கும். செயல்திறமை மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல முடிவுக்கு வரும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபத்தை பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேரும். பயணங்களால் லாபம் உண்டு. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் அன்பு அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேருங்க. நல்லது கெட்டதுன்னு அறிந்து செயல்படுவது நன்மையை தரும். பண வசதியும் கூடும். குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்ட தொடங்குவீங்க. அவங்களோட அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலை இனி குறையும். கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கமான நிலை இனி மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீங்க. லாபமும் இதனால் பெருகும். மேலிடத்தில் கனிவான பார்வை கிடைக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீருங்க. ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடித்திடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் இந்த நேரத்தில் தொடங்கலாம். சிலர் புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பாருங்க. அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையுங்க. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே தைரியமாக இருந்தாலும் உள்ளத்தில் பயமே மேலோங்கு நிற்கும். சிலரின் வாழ்க்கை துணை தொழிலுக்காக கடல் கடந்து செல்ல வாய்ப்பிற்கு. சில தம்பதிகள் தொழிலினா வேலை நிமித்தமாக குறுகிய காலம் பிரிந்து வாழக்கூடும். நீண்ட காலங்களாக உங்களை பாதித்த நோய் தொந்தரவில் இருந்து சிறிது சிறிதாக இந்த நேரத்தில் விடுபடுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கை அதிகரிக்க ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் செலவால் மன சஞ்சலமும் மனக்குழப்பமும் உருவாகும். செல்வாக்கு, கௌரவம் போன்றவற்றில் ஏற்பட்ட பங்கம் இனி நீங்கும். மனை வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, புதிய வாகனம் வாங்குவதுன்னு சுப விரயங்கள் ஏற்படலாம். தொழில் ஜீவனத்தில் எந்த குறைவும் வராது. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை அலட்சியமாக கையாளாதீங்க. நவ கிரக சூரியனை இந்த நேரத்தில் வழிபடுவதே உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. மேலும் இந்த சிம்மராசி நண்பர்கள் சூரிய பகவானை தினந்தோறும் எழுந்து வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
நாள்தோறும் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையை உண்டாக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சிம்மராசி நண்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.